Pleasant wishes to all. Today we are going to see class 11 computer science lesson 7 composition and decomposition. In last class we discussed about composition. You know that what is composition? Composition is nothing but it contains the instruction to given to the computer. I mean கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணால் தான் கம்ப்யூட்டரால் செய்ய முடியும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வரலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் வரலாம், இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி வரது தான் நம்ம என்ன சொல்லணும்னா காம்போசிஷன். எல்லா டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு அல்காரிதமில் கம்பைன் பண்ணி வந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அதை கம்பைன் பண்ணி வரலாம், தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அடுத்து இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுலாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அதே போல் நம்ம இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கடைசியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறவரையும் த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் கண்டினியூஸ்லி அன்டில் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா, அதுக்கு சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ், அதாவது கோஷன்ட் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அடுத்து கெமிலியான் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, 2 கெமிலியான் கம்பைன் பண்ணால் 3rd கெமிலியனாக சேஞ்ச் ஆகும், அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அந்த மோனோக்ரோமடைஸ் அல்காரிதம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இதோட நம்ம லாஸ்ட் டாபிக் பார்த்தோம். Today we are going to discuss about decomposition, that means divide a problem. Composition அப்படின்னும் போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதில் எல்லா டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் கம்பைன் பண்ணி தான் வரும். ஸோ அதை நம்ம காம்போசிஷன் அப்படின்னு சொன்னோம். டீகம்போசிஷன் அப்படின்றது டிவைட் பண்ணுறது, ப்ரோக்ராமின் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு டிவைட் பண்ணுறதா டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன்ஸாக டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. ஓகேவா, a problem decomposition is one of the elementary problem solving technique. இதுவும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தான். ஓகே, ஆக்சுவலாக நம்ம அல்காரிதம் எழுதுறதே சம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். இதோட மேஜரான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்வால்வ் பிரேக்கிங் டவுன் எ ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் அண்ட் மோர் மேனேஜபிள் ப்ராப்ளம் அண்ட் கம்பைனிங் த சொல்யூஷன் ஆஃப் த ஸ்மாலர் ப்ராப்ளம் டு சால்வ் த ஒரிஜினல் ப்ராப்ளம். தட் மீன்ஸ் இப்போ ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணுறது. ஓகே, இப்போ ஃபார் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருக்கும்போது, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு லென்த்தியான ப்ரோக்ராம் எழுதும்போது அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு தனித்தனியாக சால்வ் பண்ணி கடைசியாக எல்லா சொல்யூஷனையும் கம்பைன் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொண்டு வருவோம். இது நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீகம்போசிஷன் ப்ரீவியஸ் லெசன்லேயே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன். ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே இப்போ எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்கள் ஒரு டீம் பிரிக்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துங்க, ஆனுவல் டே ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மெம்பர்ஸை கூப்பிட்டு நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் 20 மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த எக்ஸாம்ஸை அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணுறீங்க. அப்படி கண்டக்ட் பண்ணும்போது யாருமே எந்த பிளானும் இல்லாமல் நம்ம 20 பேரும் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதுவுமே நீங்கள் பிளானே பண்ணாமல் செஞ்சீங்க அப்படின்னா என்ன ஆகாது, கண்டிப்பாக அது கரெக்டாக நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 மெம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு, 5 மெம்பர்ஸ் வந்து வர ஸ்டாஃபோ பேரண்ட்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு, அப்புறம் 5 மெம்பர்ஸ் வந்து என்ட்ரன்ஸில், 5 மெம்பர்ஸ் டிசிப்ளின் கமிட்டி, அது போல் நீங்கள் டீமாக பிரிச்சுட்டு டிசிப்ளின் கமிட்டி, அடுத்து கல்ச்சுரல் கமிட்டி, அப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் கமிட்டி, அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுற இருக்கிற 20 மெம்பர்ஸை 4 குரூப்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கரெக்டாக போகும். அப்போ என்ட்ரன்ஸில் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசப்ஷன் இருக்கவங்க ரிசீவ் பண்ணுற அந்த டீம் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அதே போல் உள்ளே வந்து கூட்டு வந்து உட்கார வைக்கிறது, பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வைக்கிறது ஒருத்தவங்க கரெக்டாக செய்வாங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கமிட்டி என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ் வரப்போது எல்லாம் ரெடியாக இருக்காங்களா, அடுத்து யார் இருக்காங்க எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. இது போல் நடக்கும்போது என்ன ஆகும்னா ப்ராசஸ் கரெக்டாக போகும், அந்த ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, தனித்தனியாக ஒர்க் பண்ணிடுறாங்க. அப்போ எல்லாரோட ஒர்க்கும் சேர்ந்து தான் கடைசியாக நமக்கு என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. இந்த சேம் வே இங்கேயும் அப்படி தான். நம்ம ஏதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம டிபார்ட்மெண்ட் அந்த எப்படி பிரிக்க முடியுமோ அந்த ப்ராப்ளத்தை சின்ன ப்ராப்ளம் ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கடைசியாக எல்லா சொல்யூஷனையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடச்சிடும். ஓகேவா, the problem have structure, we can exploit the structure of the problem and break into the smaller problem. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்னாலே it has some
இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்க போது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக பிரிச்சுட்டு ஒர்க் பண்ணால் அப்போ ஈஸியாக முடியும். ஓகே, இட்ஸ் சிமிலர் டு ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷன்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன் நான் ப்ரீவியஸ் லெசனில். ஒரு பெரிய ப்ரோக்ராம், லென்த்தி ப்ரோக்ராமாக இருந்ததுன்னா அது நிறைய ஃபங்க்ஷன்ஸாக டிவைட் பண்ணிட்டு எல்லா ஃபங்க்ஷனோட ரிசல்ட் கிடைக்கும்போது நமக்கு மெயின் எக்ஸிக்யூஷன் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். த சேம் வே ஹியர் ஆல்சோ வி ஆர் யூஸிங் த கான்செப்ட். ஓகேவா, இதில் சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, டீகம்போசிஷனில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ரிஃபைன்மெண்ட். ரிஃபைன்மெண்ட் அப்படின்னா த ஸ்மாலர் ப்ராப்ளம் கேன் ஃபர்தர் broken until they become sufficiently small to be solved by other simpler means. அதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, அதை இன்னமும் டீப்பாக டிவைட் பண்ணிகிட்டே போகிறது. எந்த ஸ்டேஜ் வரையில் டிவைட் பண்ண முடியுமோ லாஸ்ட் ஸ்டேஜ் வரையில் டிவைட் பண்ணிகிட்டே போகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Their solutions are then combined together to construct a solution to the original problem. அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளத்தை நிறைய குட்டி ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரிஜினல் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் வந்து we can able to find out it. After decomposing a problem into a smaller sub-problem, the next step is either to refine the sub-problem or to abstract the sub-problems. அப்போ நீங்கள் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒவ்வொரு நம்ம என்ன பண்ணுற ப்ராப்ளத்தை நிறைய ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம். அப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்போ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஃபைன் த சப்-ப்ராப்ளம். அதுதான் ரிஃபைன்மெண்ட் அப்படின்றோம். ஓகேவா, அது ஸ்மாலர் ப்ராப்ளமாக அன்டில் லாஸ்ட் கண்டிஷன் வரையிலும் நம்ம என்ன பண்ணிகிட்டே போகிறோம், எவ்வளோ டிவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டிவைட் பண்ணிகிட்டே போகிறோம். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, each subproblem can be expanded into more detailed step. ஓகேவா, ரிஃபைன் பண்ண ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை பிரிக்கும்போது இன்னும் எவ்வளோ டீப்பாக சொல்லலாம், எவ்வளோ டீட்டெயிலாக போகலாமோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், கொண்டுகிட்டே போவோம். ஓகே, அப்போ ஒரு ப்ராப்ளத்தை இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம டிவைட் பண்ணிட்டு போகிறது தான் நான் சொல்லுவேன்னா ரிஃபைன்மெண்ட். ஈச் ஸ்டெப் கேன் பி ஃபர்தர் எக்ஸ்பாண்டட் டு ஸ்டில் ஃபைனல் ஸ்டெப் அண்ட் ஸோ ஆன். திஸ் இஸ் நோன் அஸ் ரிஃபைன்மெண்ட். இது போல் ஒவ்வொரு ஸ்டெப் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, ஓகே, ஸ்டில் ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னா கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு ப்ராப்ளத்தை டிவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிகிட்டே போகணும், நம்ம டிவைட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, we can also abstract the sub problems. எல்லா ப்ராப்ளத்தையும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் வரப்போகுது. ஓகேவா, தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். We specify each subproblem by its input property and the input-output relationship. நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நம்ம சொல்யூஷன் எழுதும்போது we have to write a specification. You know how to write a specification, that is input property and input and output relation. What is mean by input property? Suppose if you are giving some input na, it has some certain condition, it has certain criteria. That means this type of input only are given in this problem அப்படின்ற some conditions இருக்கும். So that is called a input property. Next, input and output relationship. That means what are the relationship between input and output, what output we get from that problem அப்படின்றது we mentioned in the input output relationship. While solving the main problem, we only need to know the specification of the sub problems. When you are solving a problem now, first you need to know the specification of the problems. Specification means input property and input output relationship. We do not need to know how sub problems are solved. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன், யூ நோ தட் வாட் இஸ் அப்படின்னா how it is implemented சொல்லாது, வாட் இஸ் கோயிங் ஆன். ஓகே, அது என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்றது மட்டும் தான் சொல்லுமோ தவிர அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ அதை தான் சொல்ல வராங்க இங்கே. நீங்கள் ப்ராப்ளத்தை சொல்லும்போது we do not need to know how sub problems are solved. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சால் போதும். என்ன இன்புட் என்ன அவுட்புட் கிடைக்க போகுது, இன்புட்க்கும் அவுட்புட்கான ரிலேஷன்ஷிப் என்ன, இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நமக்கு எப்படி அது இம்ப்ளிமெண்ட் சால்வ் ஆகுது அப்படின்றதுலாம் தெரியணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று. ஓகே, இப்போ ஒரு ஆக்ஷன் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். ஓகேவா, காமனாக இருக்குது கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். we can decompose this action into smaller more manageable action steps which she take in sequence. இப்போ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் அது காமன். ஓகே, இது இன்னும் எப்படிலாம் டிவைட் பண்ணி சொல்லலாம். இப்போ நான் வந்து ஸ்கூல் போகிறேன். ஓகே, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்றது காமன். ஓகே, இது ஒரு நார்மலாக ஒரு ப்ராப்ளம் வச்சுங்களேன். இது இன்னும் எப்படி நம்ம டீப்பாக சொல்லலாம் அப்படின்னா, நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் கிளாத் வியர் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து வெளில வருவேன். இப்படி டிவைட் பண்ணலாமா? அப்போ ஆரம்பிக்கும் போது ஸ்கூலுக்கு போக போகிறேன் அப்படின்றது நார்மலாக இருக்குது. ஓகே, நான் இப்போ அதை டிவைட் பண்ணும்போது எப்படி நான் இன்னும் டீப்பாக சொல்லலாம். நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது காமன். அப்படி இன்னும் நான் டீப்பாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், நான் சாப்பிட்றேன், ஃபஸ்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் வியர் ஆன் கிளாத், அடுத்து லீவ் ஃப்ரம் ஹோம். ஓகே, வீட்டிலேருந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்படியும் பிரிக்கலாம்.
we have refined one action into detailed sequence of actions. ஒரு ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா டீட்டெயிலாக பிரிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கேன், 3 சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ரெடி ஆகுவேன், அப்புறம் ட்ரெஸ் வியர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் லீவ் ஃப்ரம் ஹோம், என் வீட்டிலேருந்து வெளில போவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதையே இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரீஃபைன்னா இன்னும் சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணதா ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Each of these actions can be explained into sequence of action and more detailed level. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஈட் பிரேக்ஃபாஸ்ட், அதை நான் இன்னும் கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் என்னென்ன சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், எக் சாப்பிட்டேன், பனானா சாப்பிட்டேன், அது போல் இன்னும் டீப்பாக சொல்கிறது. ஓகே, அப்போ அந்த ப்ராப்ளத்தை இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக ரீஃபைன் பண்ணலாம். ரீஃபைன் அப்படின்னாலே ஒரு ப்ராப்ளத்தை இன்னும் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்றது தான் ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதை நம்ம என்ன இன்னும் எப்படி ரீஃபைன் பண்ணலாம்னா, இட்லி என்னென்ன சாப்பிட்டோமோ அந்த டிஷ்ஷஸ் சொல்லலாம். புட் ஆன் கிளாத்துன்னும் போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ ட்ரெஸ் போட்டேன், அடுத்து ஷாக்ஸ் போட்டேன், ஷூ போட்டேன், அப்புறம் ஐடி கார்டு போட்டேன் அப்படின்னு இன்னும் நம்ம டீப்பாக சொல்கிறது. தட் இஸ் கால்டு ரிஃபைன்மெண்ட். ஒரு ப்ராப்ளத்தை எவ்வளோ தூரம் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ண முடியுமோ அப்படி டிவைட் பண்ணுறோம். ஓகே, அப்போ புட் ஆன் கிளாத்ன்றதை எப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வியர் பண்ணேன், அப்புறம் ஷூ ஷாக்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் ஐடி கார்டு போட்டுட்டு கிளம்பணும். ஓகே, அதுமாதிரி லீவ் ஹோம்னும் போது பைசைக்கிள் எடுத்துகிட்டு பைசைக்கிள் மூலமாக நான் பைசைக்கிள் ஓட்டிகிட்டே தான் ஸ்கூலுக்கு வந்தேன்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜ். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ஓகே, அதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்புனேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா என்னென்ன சாப்பிட்டேன், அப்புறம் என்னென்ன கிளாத் வியர் பண்ணேன், எப்படி நான் வீட்டுக்கு போனேன், சாரி வீட்டிலேருந்து ஸ்கூல் போனேன் அப்படின்னு சொல்கிறது இன்னும் டீட்டெயிலாக டிவைட் பண்ணுறது. ஓகேவா, அதான் இங்கே ஒன்றா சொல்லியிருக்காங்க பாரு. The entire action of get ready for school has been refined as. இதான் திட் இஸ் கால்ட் ரிஃபைன்மெண்ட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டில் அவங்க இன்னும் எவ்வளோ ரிஃபைன் பண்ணிக்காங்க பாருங்க. என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு, புட் ஆன் கிளாத்னா என்னென்ன ட்ரெஸ் வந்து வியர் பண்ணோம் அப்படின்றது. லீவ் ஹோம்னும் போது ஹோமுக்கு போகும்போது வீட்டிலேருந்து நான் ஸ்கூல் போகும்போது பைசைக்கிள் எடுத்துகிட்டு அப்புறம் பைசைக்கிள் மூலமாக ரைட் பண்ணிட்டு போனேன். ஓகே, பைசைக்கிளை ஓடிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, புரியுதா? ரிஃபைன்மெண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ரிஃபைன்மெண்ட் அப்படின்னா ப்ராப்ளத்தை நம்ம சப்ரமாக டிவைட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஃபைன்மெண்ட். ஆனால் அது சீக்வன்ஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது கிடையாது. சீக்வன்ஸ் மீன்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணுன்றது நாட் நெசசரி. வாட் த ஸ்டூடெண்ட்ஸ் டஸ் மே டிபெண்ட்ஸ் அப்பான் த என்வாயன்மெண்ட். அது டிபெண்டிங் அப்பான் த என்வாயன்மெண்ட்டை பொறுத்து. How she eat breakfast depends upon how hungry she is and what is on the table. இப்போ இது நான் சொன்ன சீக்வன்ஸில் இப்போ இட்லி சாப்பிட்றாங்க, பனானா சாப்பிட்டாங்க அப்படின்னு அது சீக்வன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லை, அவங்களோட என்வாயன்மெண்ட்டை பேஸ் பண்ணிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்னும் போது எனக்கு எந்த அளவுக்கு பசிக்குதோ நான் அந்தளவுக்கு சாப்பிடுவேன். ப்ளஸ் எங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்காங்களோ, டேபிளில் என்ன இருக்கோ அந்த திங்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் சொல்ல. அப்போ சீக்வன்ஸில் தான் எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும் ரிஃபைன்மெண்ட்னா அப்படிலாம் கிடையாது. டிபெண்டிங் அப்போ அந்த என்வாயன்மெண்ட்டை பொறுத்து அங்கே எப்படி இருக்கோ அது மாதிரி. இப்போ கிளாத்துன்னு வந்து பார்க்கும்போது நம்ம இப்போ ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேஸில் வந்து வேறு யூனிஃபார்ம் இருக்குது. அப்போ டிபெண்டிங் அப்போ அந்த டேவை பொறுத்து அவங்க வியர் பண்ணுற அந்த யூனிஃபார்ம் இருக்க போகுது. ஓகேவா, அதான் சொல்ல வராங்க. We can refine the behavior which depends on the environment using conditional and iterative statement. அப்போ ரிஃபைன்மெண்ட் அப்படின்னாலே சீக்வன்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஒன் ஆஃப்டர் அனதர் தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கிடையாது. அங்கேயும் என்ன வரலாம், உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வரலாம், இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி வரலாம். எதில் அப்படின்னா ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணும்போது. இப்போ நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ சாப்பிடும்போது இட்லி வச்சுருக்காங்க டேபிளில், பனானாவும் இருக்குது, உன்னோட சாய்ஸ். உனக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னா நீ இட்லி சாப்பிடுவேன், இல்லை எனக்கு வேண்டாம் ஜஸ்ட் பனானா மட்டும் சாப்பிட்டு போனால். அப்போ டிபெண்டிங் அப்போ அந்த யுவர் ஹங்கரி, ஓகே நீ எப்படி பசிக்குது உனக்குன்றது அங்கே கண்டிஷனை தான் அந்த பேஸ் பண்ணி தான் நீ எடுக்க போகிறது இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல நான் மேபி ஒர்க் ஆகலாம். நான் ரெண்டையுமே நான் இட்லி சாப்பிட்டு உடனே பனானாவும் சாப்பிட போகிறதில்ல, அப்போ என்னோட பசிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சாப்பிட போகிறேன். அப்போ அங்கே எனக்கு என்ன ஒர்க் ஆகும்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். சரியா, இல்லை மேபி நான் ரொம்ப பசியாக இருக்கேன், டேபிள் ஆனால் 2 இட்லி தான் இருக்குது, நான் இன்னும் 1 more இட்லி நான் கேட்டு கூட சாப்பிட்லாம். அப்போ அங்கே இட்ரேட்டிவும் ஒர்க் ஆகலாம். ஓகே, அப்போ அந்த பிஹேவியர் அது ரிஃபைன்மெண்ட் அப்படின்றது வந்து வெறும் சீக்வென்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு நான் சொல்ல முடியாது. அது எப்படி வரலாம், உங்களுக்கு அங்கே கண்டிஷனலும் வரலாம், இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணாலும் வரலாம். ஓகேவா, இப்போ நான் அதே போல் தான் அந்த ட்ரெஸ் வியர் பண்ணும்போது அதே மாதிரி டிபெண்டிங் அப்போ அந்த டேவை பொறுத்து இருக்கும். நான் இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவேன் கரெக்டாக, நான் கண்டிப்பாக ஷூ அண்ட் ஷாக்ஸ் போட்டு மேலே ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி வேறு டேவாக இருந்தது, வேறு ட்ரெஸ்ஸாக இருந்தால் நான் வேறு ட்ரெஸ் கூட போடுவேன். ஓகேவா, அதே போல் சைக்கிளில் வரும்போது நான் இந்த வே தான் வரேன்னு சொல்ல முடியாது, நான் டெய்லி ஒரு வேலை தான் வரும்ல. டிபெண்டிங் அப்போ அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸு இல்லை அந்த வே டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்போது நான் வேறு வே கூட சூஸ் பண்ணுவேன். அப்போ அங்கே நான் ரிஃபைன்மெண்ட்டு அப்போ ரிஃபைன்மெண்ட் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக சொல்லும்போது அங்கே வெறும் சீக்வென்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்ல முடியாது. அங்கே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் வரலாம், இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் வரலாம். தட் மீன்ஸ் கண்டிஷன் செக் பண்ணி எதாவது நான் ஸ்கிப் பண்ணவும் செய்யலாம் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அது இங்கே சொல்லியிருக்காங்க பாரு. இப்போ அதை நான் சொன்னலையா, இப்போ ரிஃபைன்மெண்ட் பண்ணும்போது அதாவது ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அங்கே சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுதாங்க, இப்போ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் சொன்னோம் இல்லையா, இஃப் ஹங்க்ரி அண்ட் இட்லி இஸ் ஆன் த டேபிள் ஈட் இட்லி.
if hungry and eggs on the table eat eggs, if hungry and bananas on the table eat. அப்போ எனக்கு பசிச்சுது அப்படின்னா டேபிளில் இட்லி இருந்தால் இட்லி சாப்பிட போகிறேன், இல்லை எக் இருக்குது அப்படின்னா எக்கு சாப்பிட போகிறோம், பனானா இருந்தால் பனானா சாப்பிடும். அப்போ டிபெண்டிங் அப்பான் மை சுச்சுவேஷன். அதே தான் கிளாத். வெட்னஸ்டே வந்தால் ப்ளூ கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ஒயிட் ட்ரெஸ்ஸு. ஆனால் கண்டிப்பாக நான் ஷாக்ஸ் அண்ட் ஷூஸ் வந்து காமன், ஐடி கார்டு காமன், ஓகேவா? அப்போ டிபெண்டிங் அப்போ அந்த டேவை பொறுத்து. அப்போ இந்த இடத்துல நான் ரிஃபைன்மெண்ட், இங்கே நான் ரிஃபைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கும் போது, இந்த இடத்துல ரிஃபைன்மெண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த மாதிரி ரிஃபைன் பண்ண நம்ம இது பண்ணும்போது, ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணும்போது அது சீக்வென்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதே தான் அப்புறம் லீவ் ஹோம்க்கு, ஓகே, பைசைக்கிள் எடுத்துகிட்டு வர்றது ரீசை. அடுத்து பாரு, இப்போ ஈட் இட்லின்னு சொன்னோம் இல்லையா, அதை ரிஃபைன் பண்ணும்போது எப்படின்னா ஈட் இட்லி. இப்போ நான் சொல்கிறது என்ன, ரிஃபைன்மெண்ட்டாக என்ன சொன்னேன், ஒரு ப்ராப்ளத்தை எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோமோ அதுதான் ரிஃபைன்மெண்ட். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமனாக சொல்லும்போது கெட் ரெடி ஃபார் ஸ்கூல், அதை நான் இன்னும் டிவைட் பண்ணும்போது நான் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொன்னேன், ஓகேங்களா? அடுத்து இன்னும் நெக்ஸ்ட் நான் டீப்பாக சொல்லும்போது அந்த சாப்பிட்றதுல நான் என்ன டேபிள் இருக்கோ அதை சாப்பிடுவேன்னு சொல்லியாச்சு. ஸோ இன்னும் நான் அதை டீட்டெயிலாக சொல்லணும் சாப்பிட்ற விஷயத்தனா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு புட் இட்லி ஆன் த பிளேட், ஆட் சட்னி, while idli is in plate eat a bite of idli, ஓகேவா? அதாவது இப்போ நான் இன்னும் டீப்பாக சொன்னால் எப்படி சொல்லுவேன், நான் வந்து பிளேட்டில் இட்லி வச்சேன், அப்புறம் சட்னி ஆட் பண்ணேன், இட்லி வந்து பிளேட்டில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு பைட்டாக புட்டு நான் என்ன பண்ணேன், இட்லியே சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக போகிறது. இது மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக பிரிச்சுட்டு போகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிஃபைன்மெண்ட். புரியுதா? அப்போ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்றத எந்த லெவலுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க கடைசியாக, டீப்பாக சாப்பிட்றது, டீப் லெவல். இது வரை நம்ம டிவைட் பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண முடியுமா, இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்தை டீட்டெயிலாக டிவைட் பண்ணிட்டே போக முடியுமோ அந்தளவுக்கு டிவைட் பண்ணுறது தான் ரிஃபைன்மெண்ட். அதுதான் இந்த ரிஃபைன்மெண்ட்டோட லெவல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஈட் பிரேக்ஃபாஸ்ட், அதை டீட்டெயிலாக சொல்லும்போது இன்னும் டீட்டெயிலாக என்ன சொல்லணும்னா ஈட் இட்லி எக்கு பனானா. இன்னும் டீட்டெயிலாக சொல்லும்போது நான் இட்லி எப்படி சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். அதே போல் தான் புட் ஆன் கிளாத்தும் அதே போல் லீவும். அப்போ இதுதான் என்ன சொல்லுவோம்னா ரிஃபைன்மெண்ட். எ ப்ராப்ளம் ஆர் டிவைடட் இன்டு சப் ப்ராப்ளம்ஸ் இஸ் கால்ட் டீகம்போசிஷன். It is also called as refinement. The refinement may be a sequential statement or conditional statement. It has our iterative statement. Whatever it can be under the refinement statement. Refinement statementல நமக்கு ஆர்டராக தான் வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கண்டிஷனலோ இல்லை iterative statementோ அது டிபெண்டிங் அப்பான் த என்வாயன்மெண்ட் ஆர் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி என்ன வேணாலும் வரும். ஓகேங்களா? இது வந்து ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் என்றாங்க, ஹங்க்ரி அண்ட் இட்லி அந்த டேபிள்னா புட்டன் இட்லி சட்னி ஆட் பண்ணிட்டு பிளேட்டில் இருந்ததுன்னா நான் புட்டு சாப்பிடுவேன், இல்லைனா திரும்ப என்ன பண்ணிவிடுவேன், வெளில வந்துடுவேன். ஓகேவா? இங்கே பாரு, இதுதான் எக்குக்கும் அதே மாதிரி ப்ரொசீஜர், பனானாவுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, இந்த நோட் தட் த ஃப்ளோ சார்ட் டஸ் நாட் ஷோ த ஹையரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரிஃபைன்மெண்ட். இது வந்து ஹையரிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது ரிப்பீட் ஆகிட்டே. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வருது. ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து ரிஃபைன்மெண்ட். ரிஃபைன்மெண்ட்னா a problem divided into sub problem is called as a refinement. After algorithmic problem is decomposed into sub problem, we can abstract them sub problem as a functions. அப்புறம் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம கடைசியாக கம்பைன் பண்ணோம் இல்லையா, அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் இஸ் லைக் a sub algorithm. Similar to an algorithm, a function is specified by the input property and the desired input and output relationship. எப்படி நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணுறோமோ இந்த சேம் வே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அதை அப்போ இதில் என்ன சொல்லுவோம்னா இன்புட் ப்ராப்பர்ட்டி என்ன, இன்புட்க்கு அவுட்புட்க்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? டு யூஸ் ஃபங்க்ஷன் இன் த மெயின் அல்காரிதம், த யூசர் நீட் டு நோ ஒன்லி த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன், த ஃபங்க்ஷன் நேம், இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப். அப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வெறும் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the user must ensure that the input passed to the function will satisfy the specified property and can assuming that the output from the function satisfy the input and output relationship. அப்போ கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணும்போது, இந்த அல்காரிதமை ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணும்போது அவங்க இன்புட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, என்ன டைப் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்கணுன்ற சம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். அதே போல் அவங்க சொல்கிற மாதிரி தான் அவுட்புட்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது சொன்னோம் இல்லையா, என்ன டிவைட் பண்ணும்போது இப்போ பி வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனிதிங் டிவைட் பை 0 இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ அது சொன்னாலே அதை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதே போல் Q இன்ட்டு பி ப்ளஸ் ஏன்னு சொன்னாலே அதுவும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். A ஈக்குவல் டு Q இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க.
The user of the function need only to know what function does and how it is done by the function, not how it is done by the function. இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஜஸ்ட் நான் ஒரு ஒர்க்கை எப்படி செய்கிறேன் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மட்டும் போதும், அதை எப்படி செய்யணுன்றதை மென்ஷன் பண்ண வேணாம். The function can be used as a black box in solving other problem. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா black box testing மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபங்க்ஷனை அப்படின்னு சொல்கிறாங்க. Ultimately, someone implement the function using an algorithm. However, the users of function need not to know about the algorithm used to implement the function. Just என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், எது தேவையில்லை, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தேவையில்லை. அதை வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து ஹைட் பண்ணிடலாம். There is no need for user to know how the function is implemented in order to use it. அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு தெரிய வேணாம், அது என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகே, இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சைக்கிள் ரைட் பண்ண போகிறீங்கன்னா யூ நோ ஹவு டு பேலன்ஸ் த ஹேண்ட் பேர், ஹவு டு பெடல் எ சைக்கிள், ஹவு டு ரிங் எ பெல், அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, அவர் பெல் எப்படி ரிங் பண்ணுறது, பெல் எப்படி அடிக்கிறது, ப்ளஸ் ஹேண்ட் பேர் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி பெடல் போடணும்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த சைக்கிளை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் ஜாயின் ஆகிருக்கு, அந்த செயின்லாம் எப்படி போட்டிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்றது அவசியம் கிடையாது இல்லையா. சைக்கிள் ஓட்டணுன்னா நான் என்ன தேவை, சைக்கிள் பெடல் போட தெரியணும், உனக்கு ஹேண்ட் பிரேக் நல்லா பேலன்ஸ் பண்ண தெரியணும், ப்ளஸ் பெல் எப்படி ஒர்க் ஆகுது, பிரேக் பிடிக்க தெரியணும், அது மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் பிரேக் பிடிச்சா எப்படி போய் வீல் நிற்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்போ ஒரு சில ப்ராப்ளத்துக்கு வந்து அது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், அது எப்படி செய்யுதுன்னுலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா. An algorithm used to implement a function may maintain its own variable. அப்போ இந்த ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேரியபிள் இன் த சென்ஸ் அது வந்து என்னென்ன வேரியபிள் யூஸ், தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் லோக்கல் டு த ஃபங்க்ஷன். அதில் யூஸ் பண்ணுற எல்லா வேரியபிளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் தெரியும், யூசர்ஸ்க்கு தெரியாது, நாட் விசிபிள் டு த யூசர். ஓகேவா. Consequently, the user has fewer variables to maintain in the main algorithm, reducing the clutter of the main algorithm. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து ஒரு சில வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து மெயின் அல்காரிதம்க்கு சில வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற எந்த வேரியபிளும் மெயினுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா. இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட்லாம் ஆக்சுவலாக நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் த ப்ராப்ளம் ஆஃப் டெஸ்டிங் whether the triangle is right angled given 3 sides. அதாவது இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம எழுத போகிறோம். என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் ஒய். ஓகே, நம்ம ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறதுல ஸ்கொயர்னு வச்சுருக்காங்க, இன்புட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒய், கிடைக்க போகிற அவுட்புட் வந்து ஸ்கொயர் வந்துருப்போம். ஓகே, ஜஸ்ட் ஸ்கொயருக்கான ஃபங்க்ஷன் தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் ஃபங்க்ஷன் நேம் ஸ்கொயரு, ஒரே ஒரு இன்புட் தான் கொடுப்போம் ஸ்கொயருக்கு. கிடைக்க போகிற இன்புட் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் என்னென்னு கிடைக்கும், ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே ஃபங்க்ஷன் வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனை ஒய் கொடுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற அவுட்புட்டு ஒய் ஸ்கொயர். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன தெரியணும், ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சால் போதும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்றது தெரியணுன்றது நாட் நெசசரி. ஓகேவா. இதுக்கான ப்ரோக்ராமிங் எழுதியிருக்காங்க பாருங்கள். ரைட் ஆங்கிள்டு ஏ கமா பி கமா சி. சி கண்டிப்பாக ஏவோட கிரேட்டராக இருக்கணும், அதே போல் பியை விடவும் கிரேட்டராக இருக்கணும். சியோட வேல்யூ அதான ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ கண்டிப்பாக இன்புட் கொடுக்கும்போது ஏ வந்து என்ன பண்ண, ஏ வந்து ஒன்று, சி வந்து ஏபி ரெண்டு விட கிரேட்டராக இருக்கணும், அதனால் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிசல்ட் ஈக்குவல் டு ட்ரூ இஃப் C2 ஈக்குவல் டு A2 ப்ளஸ் B2. A2 B2 ஆட் பண்ணால் C2 கிடச்சா ரிசல்ட் வந்து ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் ரைட் ஆங்கிளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். தட் இஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறது தான். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருந்ததுன்னா கண்டிஷன் ட்ரூன்னு அர்த்தம், இல்லைனா அவுட்புட்னு வரணும், ஃபால்ஸ்னு வரணும். ஓகேவா. அப்போ நீ என்ன பண்ணணும், ஸ்கொயர் ஆஃப் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் பினா ரிசல்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு செட் பண்ணணும். ஸ்கொயர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன கண்டிஷன் செக் பண்ணுறாங்கன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரான்னு செக் பண்ணுறாங்க. If it is true na, the result assigned to true. If it is false, that means else block will be executed. The value false will be stored in the variable result. Okay. அப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு சைடை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட் சைடு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, தேர்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அது நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணால் கண்டிப்பாக இன்புட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் போது நம்ம சி தான் அவுட்புட்டு, ஏபியை விட சி பெருசாக இருக்கணும், அதனால் அது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே சொல்லுவாங்க சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக இருந்தால் கண்டிஷன் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். அதை இங்கே அப்படியே தேரியாக இருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் பினா ரிசல்ட் ஈக்குவல் டு ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ்னா எல்ஸ் ஃபால்ஸ். ஓகேவா. ஓகே கைஸ், இதோட உங்களுக்கு இந்த லெசன் ஓவர். ஓகே, இந்த லெசனில் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன் தான். இது வந்து ஒரு அல்காரிதம் டிசைனிங் டெக்னிக்.
ஆக்சுவலாக அல்காரிதம் டிசைனிங் டெக்னிக்கில் 4 கேட்டகரி இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், கம்போசிஷன், டீகம்போசிஷன். ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன் திஸ் லெசன் வி கவர்டு கம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோன்னா ஒரு அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னென்ன நோட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கோட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃப்ளோசார்ட். சூடோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும், பீப்புளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஆனால் கம்ப்யூட்டரில் அதை டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது சூடோ கோடை. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் we can able to execute in computer, பட் அது கொஞ்சம் சின்டாக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணும். ஓகே, எக்ஸாக்டாக இருக்கும், ஃபார்முலா இருக்கும். ஸோ சின்டாக்ஸ் இருக்குது நிறையா, அது அந்த கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணி கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதணும். அதெல்லாம் வயலேட் பண்ணி எழுதக்கூடாது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டேரெக்டாக என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சூடோ கோட் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே என்ன சொல்ல நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அடுத்து ஃப்ளோசார்ட் வந்து டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, அது ஹையரிக்கல் வேல உங்களுக்கு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஃப்ளோஸ் எல்லாமே ஈஸியாக பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் காம்போசிஷன் பார்த்தோம், அதில் கண்டிஷனல், இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து டீகம்போசிஷன்னா எப்படி டிவைட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராப்ளத்தை டீட்டெயிலாக சொல்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இதோட உங்களுக்கு இந்த லெசன் ஓவர். ஐ ஹோப் டுடே யூ அண்டர்ஸ்டாண்ட் மை கிளாஸ். இஸ் தேர் எனி டவுட் யூ ஆஸ்க் மீ, ஐ வில் ரெக்டிஃபை இன் மை நெக்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷனில் அந்த ப்ராப்ளம் டீட்டெயிலாக சொன்னேன் இல்லையா, ரிஃபைன்மெண்ட்னா என்னன்னோ அந்த ப்ராப்ளத்தை மட்டும் எனக்கு அப்படியே டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி ஹோம் டெஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.